இப்போ 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 இயர் 2025ல எனக்கு 20,000 to 30,000 ஒரு பெஸ்ட் பட்ஜெட் மொபைல் சொல்லுங்க, ஒரு பெஸ்ட் செக்மெண்ட் மொபைல் சொல்லுங்க அப்படின்றப்போ iQOO Neo 6 நான் சொல்லுவேன். ஏன் நிறைய மொபைல் இருக்கிறப்போ நீங்க iQOO Neo 6 சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ iQOO Neo 6ல ஷூட் பண்ணது நான் அந்த டிவைஸ் தான் கடந்த ஒரு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இந்த போனை ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, எல்லா ஆப்ஷன்ஸுமே கேமரா இருக்கட்டும், ப்ராசஸரா இருக்கட்டும், டிவைஸ் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பெஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். பிளஸ் எனக்கு 1 year யூஸ் பண்ணதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். 6.62 inches ஸ்கிரீன், 64 MP மெகாபிக்சல், 8 GB இன்டர்னல் ரேம், அது மட்டும் இல்லாம எக்ஸ்டெண்டபிள் ரேம் ஆப்ஷனும் இருக்கு. 4700 mAh பேட்டரி, அது மட்டும் இல்லாம இன் பாக்ஸ் 80 வாட் சார்ஜர், அதாவது பாக்ஸ்லயே சார்ஜர் வரும். எப்பா பெரிய பையங்களா கத்துக்குங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல், 120Hz AMOLED டிஸ்பிளேயும் இருக்கு. உங்களுக்கு பக்காவான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா Snapdragon 870 சிப்போட வருது. உங்களுக்கு ஓவரால் நீங்க PUBG ஃபுல் ஸ்பெக்ஸ்ல வச்சு விளையாடும் போதும் ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சோ ஓவராலா ஒரு டீசென்டான செக்மெண்ட்ல இருக்கிற நல்ல மொபைல்னே சொல்லலாம்.